இப்போவுமே வந்து சாமிக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் குடும்ப விஷயங்கள், குடும்பத்துக்கு வேண்டியவங்களுக்கு சாப்பாடு போடாம ரொம்ப பட்னியா போட்டுருவாங்க. நான் சாமிக்கு செய்யணும், நீங்க எல்லாரும் வெளியில சாப்பிட்டுருங்க. அப்படி பண்ணீங்கன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா அனுக்கிரகமும் குடுக்க மாட்டார். உங்களுக்கு இறைபக்தி அதிகமாக இருந்ததுன்னா, இறைவனுக்கு செய்வதை விட உங்க குடும்பத்துக்கு செஞ்சு, அதுக்கு பிறகு இறைவன செய்யும்போது, அந்த இறைவனும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா, நான் அமைச்ச குடும்பம் அத வளமைப்படுத்திக்கிட்டே இருக்கா அந்த பெண். அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால துளசி மாடத்துக்கு தண்ணி ஊத்துறது மிக முக்கியமானது. அதுக்கு பூஜை பண்ணுவது மிக முக்கியமானது. துளசி மாடம் பூஜை முடிச்சுட்டு விளக்க ஏத்தி வீட்டுக்குள் விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு வேண்டிய உணவுகளை தயார் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நிலைவாசல் பூஜையே பண்ணணும். பண்ணிட்டு, அப்புறமா திருமடியும் நம்ம வந்து நீங்க பூஜைகள் பண்ணி அதாவது ராகு கால பூஜைன்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அந்த கோயில்ல போய் பண்ணுவோம். அதுக்கு முன்னால ராகு காலம் தொடங்குறதுக்கு முன்னால வீட்ல ஒரு விளக்கு ஏத்தி சாமிய கும்பிட்டுட்டு, ராகு காலத்தில் கோயில்ல போய் விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு, திருமண வீட்ல வந்து நீங்க பலகாரம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பிரசாதமா வச்சுட்டு, அப்புறம் மத்தியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கனாலே முடிஞ்சது. ஆடி வெள்ளிக்கிழமை.